கலிபோர்னியாவில் உள்ள கழிவுநீர் மாதிரிகளில் கோவிட்-19 புதிய திரிபுவின் தோற்றத்தை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த திரிபுனால் எதிர்காலத்தில் தொற்று பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது. இந்த திரிபு NB.1.8.1 என்று அழைக்கப்படுகிறது. இது கடந்த மாதம் சீனாவில் முதலில் கண்டறியப்பட்ட முக்கிய துணை மாறுபாடாகும். மேலும் இப்போது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் இந்த திரிபு பரவி உள்ளதாக கூறப்படுகிறது. பெர்கிலியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தொற்றுநோய் மற்றும் தடுப்பூசி நிபுணர் டாக்டர் ஜான் ஸ்வார்ட்ஸ்பர்க் கருத்துப்படி 2025ஆம் ஆண்டு முழுவதும் கோவிட்-19 தொற்று பரவல் இதுவரை குறைவாகவே இருந்த போதிலும் வரும் இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தில் நிலைமை மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கழிவு நீரில் இந்த மாறுபாடு இருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவின் பல மாநிலங்களிலும் இது பதிவாகியுள்ளதால் இது ஆச்சரியமல்ல என்று அவர் விளக்கினார். NB.1.8.1 திரிபு முந்தைய மாறுபாட்டை விட அதிக அளவிலான வைரஸ் தன்மையை காட்டவில்லை, ஆனால் விரைவாக பாதித்து எளிதாக பரவும் திறனை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த மாறுபாடு மனித உயிரணுக்களுடன் எளிதாக இணைவதாக தோன்றுகிறது, அதாவது இது அதிக தொற்றுநோயாக இருக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது நல்ல செய்தி அல்ல என்று டாக்டர் ஜான் ஸ்வார்ட்ஸ்பர்க் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.